ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அங்கன்வாடி வேலை வாய்ப்பு புதிதாக வந்திருக்குன்னு நம்ம பதிலாக சொல்லியிருந்தோம். அவசரமான வேலை வாய்ப்பு 22/2026க்குள்ள விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப அவசரமான வேலை வாய்ப்பு விண்ணப்ப படையை எப்படி பூர்த்தி செய்யறது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ நோட்டிபிகேஷன் நம்மளுடைய சேனல் இருக்கு, பார்க்காதீங்க, பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதுக்கு மேல விண்ணப்ப படிவத்துக்கு வாங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் இந்த விண்ணப்ப படிவத்தில் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு நேர்காணல் வரல அப்படின்னு நிறைய பேர் புலம்பி தள்ளினீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன் பூர்த்தி செய்யுங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அந்த டைம் நீங்க ஜாப் வாங்கிறீங்க. இது உங்களுடைய மாவட்டமா கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இந்த வரைக்கும் பாருங்க. இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிருங்க. மாவட்டம் வட்டாரம் சொல்லி கேட்குறாங்க. நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மாவட்டம் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் நீங்கள் போட்டுங்க. வட்டாரம் எந்த வட்டாரத்தை கேட்டுக்கிறாங்களோ அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்து போட்டுருங்க. விண்ணப்பத்தாரின் பெயர், உங்களுடைய பேர் தமிழில் எழுதிக்கங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை கணவர் பேரோ தெளிவாக எழுதிக்கங்க. இந்த ஜாப் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய இருப்பிட முகவரி, கைபேசி எண் நம்பர் கேட்குறாங்க. அட்ரஸ் ஃபுல்லா எழுதிட்டு நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுங்க. பின்கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்ணப்பத்தாரின் ஆதார் நம்பர் கேட்குறாங்க, தெளிவாக எழுதிங்க, 12 நம்பரு. அடுத்து நீங்க பேரூராட்சியில் இருக்கிறீங்களா, நகராட்சியில் இருக்கிறீங்களா, இல்லை மாநகராட்சின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இந்த இடத்துல என்னங்கிறது போடுங்க. இல்லை நான் கிராமத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நோன்னு போட்டுருங்க. போட்டு நீங்க இருப்பிட ஊராட்சியா கிராமம் கேட்குறாங்க. நீங்க கிராமம்னா கிராமம்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. இல்லையா உங்களுடைய நேம், உங்களுடைய கிராமத்தோடைய நேம் எழுதி 12 நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ன்னு நீங்க கொடுத்துக்கலாம். இல்லையா இந்த இடத்துல நீங்க எந்த இயர் நீங்க பாஸ் பண்ணுங்கிறது கொடுத்துக்கலாம். அதுக்கான சான்றிதழ் எல்லாமே நீங்க வைக்கணும். பிறந்த தேதி, வயது கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல போட்டுக்குங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல கொடுத்துக்கிறாங்க. இதில் என்னங்கிறத டிக் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய இருப்பிட முகவரி, இதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை, இல்லை ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, இந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இதில் தான் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கானது. விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்குறேன். எஸ் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் இருக்கிற வார்டான்னு கேட்குறாங்க. ஸோ அது என்ன நீங்கள் கொடுத்துங்க. விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லைக்கு அருகில் வேற வார்டை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன கொடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக இப்படி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கிராமமா இல்லை பக்கத்துல என்னங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் கேட்குறாங்க. அடுத்து கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையம், விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமம்னு கேட்குறாங்க. ஆம்னா அதோட கிராமத்தின் பெயர் கீழே எழுதிங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே எழுதிங்க. விண்ணப்பத்தார் நியமனக்கு ஒரு குழந்தைகள் மையம் இருக்கும். கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா அந்த கிராமத்தோட பேர் எழுதிக்குங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டு இடம் பத்தலாம் இந்த இடத்துல எழுதிக்கலாம். விண்ணப்பத்தார் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சியின் எல்லையில் பக்கத்து ஊராட்சின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த ஊராட்சி ஆமாம், அந்த ஊராட்சி பேர் எழுதிட்டு எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. விண்ணப்பத்தாரின் திருமண நிலை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு கேட்குறாங்க. அது என்னங்கிறது நீங்கள் கொடுங்க. திருமணம் ஆனவர்னா கொடுங்க, ஆகாதவர்னா ஆகாத கொடுத்துருங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. திருமணம் ஆகி உங்களுக்கு கணவரால் கைவிடப்பட்டவரான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு கொடுங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணுன்னு கேட்குறாங்க. உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. அது என்ன கொடுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி கணவரான்னு கேட்குறவங்களுடைய கணவர் மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஸோ அது என்னங்கிறது கொடுத்துங்க. விண்ணப்பத்தாரின் குழந்தைகளோ அல்லது கணவர் விபத்தோ நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட படுக்கையில் உள்ளவர், உங்களுடைய குழந்தைகள் இல்லைன்னா கணவர் யாராவது விபத்துல பாதிப்பு அடைஞ்சு படுக்கையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு எஸ்என் கொடுக்க சொல்றாங்க. அப்படி எல்லாமே நீங்க இதெல்லாம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ நீங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே அப்ளிகேஷன்ல நீங்க வைக்காத விட்டீங்களோ ரிஜெக்ட் ஆயிரும். 2 குழந்தைகளுடைய 35 வயதுக்குட்பட்ட விதவியான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நீங்க 35 வயசுக்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னங்கிறது கொடுத்துங்க. அதே மாதிரி குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு 2 பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும். ஆண் குழந்தைகள் இருக்காதவங்களா
கொடுத்துருங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண்ணா, தாய் தந்தை 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆதரவற்ற பெண்ணான்னு கேட்குறாங்க. அது என்னங்கிறத குடுத்துக்கங்க. விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. குள்ளத்தன்மையா என்னங்கிறது. அடுத்து தொழுநோயிலிருந்து குணமடைந்தவரான்னு கேட்குறாங்க. அமிலவிச்சால் பாதிக்கப்பட்டவரா என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது என்னங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு அடுத்து விண்ணப்பதாரின் கையொப்பம் உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டு லெஃப்ட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா இடம் 4 கேட்குறாங்க குடுத்துருங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கும் வட்டாரம், திட்டம், குழந்தைகள் வளர்ச்சி அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கன்னு சொல்லி குடுத்துருங்க. நீங்க எந்த வட்டாரத்துல இருக்கிறீங்களோ அந்த வட்டாரத்தோடைய குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தையோ, இல்ல ஊரகம் வட்டாரத்திலயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ தாங்க. நான் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாரி அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.